வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிங் கெட் பர்சனல் லோனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டிலேருந்தே கேம் விளையாடிக்கிட்டே வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். கலர் குவிஸ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 500 1000 ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அமௌண்ட் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு 5000 10,000 கூட ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட பயோவில் வந்து கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் லிங்க்கு, ரெண்டாவது ஓப்பன் ஆகிற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலான்ற ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் வந்து சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம ரிங் கெட் பர்சனல் லோன் ஆப் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்னு எந்தெந்த லோன் ஆப்பில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் லோன் தராங்க, என்னென்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியான்றதை டீட்டெயிலாக லைவாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி காமிச்சிட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிங் கெட் பர்சனல் லோனில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி பர்சன் இல்லாதவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோன் தராங்க. 2 லட்ச ரூபாக்குள்ளே வந்து லோன் தராங்க. சேலரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து 5000 கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100% டிஜிட்டல் ப்ராசஸ் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிஐ அப்ரூவ்டு ஆப்பான்னு பார்க்கணும். என்பிஎஃப்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6%லேருந்து 14% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து பார்த்திங்கன்னா டைம் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம கிடைச்ச லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 3% வச்சுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து குயிக் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணி வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க. அப் டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 lakh லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 monthsக்கு போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 97,000 அந்த மாதிரி தான் வரும். மீதி அமௌண்ட் ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 lakhsக்குள்ளே வர லோன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த ஒரு சேலரி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது அவங்களோட சிவில் ஸ்கோரை பொறுத்து இது வந்து அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். எல்லாருக்குமே 2 லட்சம் கிடச்சிருமானா கிடச்சிடாது. அவங்களோட லிமிட்டை பொறுத்து அவங்களோட ஆல்ரெடி எத்தனை லோன் எடுத்திருக்காங்க அவங்களோட சிவில் ஸ்கோரை பொறுத்து கிடைக்கும். கிடைக்கிற அமௌண்ட் ஒரு 20,000 கிடைக்குதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த அளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கட்டுறீங்கன்னா லிமிட்டும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் கையில் ஆதார் கார்டு இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களோட ஃபோட்டோ, இது செல்ஃபிலாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பெருசாக வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. 21 வயசுக்கு நீங்கள் மேலே இருக்கணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நான் எப்படி கேட்பான்றது எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுவீங்க. என்ட்ரு பண்ண உங்களோட நேமு, உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் இருந்தால் கேட்பாங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக சேலரி பர்சனான்றதை கேட்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணுன்றதை கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இயர்லி இன்கம் எவ்வளோ, உங்கள் ஃபேமிலியோட இயர்லி இன்கம் எவ்வளோ, நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் நம்பர், நீங்கள் நேம் கொடுக்குறது உங்கள் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. உங்கள் ஆதார் கார்டு வந்து ஃபோட்டோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஆதாரை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதாரை வெரிஃபை பண்ணி தான் லோனே கிடைக்கும். ஆதாரை வெரிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு ஓடிபி வந்து என்ட்ற மாதிரி இருக்கும். அப்போ டிஜிகார்ட்னு ஒரு இதில் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லலாம். அதில் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்படி நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன பண்ணணுன்னா, புதுசாக நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் 6 டிஜிட் கோடு போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி வரையும் அதை கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கொடுத்த அப்புறம் நீங்கள் கரண்ட் அட்ரஸில் இருக்கீங்களான்றதை கேட்பாங்க. அதில் கரண்ட் ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் தானே அதை கொடுங்க. இல்லை இப்போ நான் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னா வேறு அட்ரஸ் அதில் இருக்கும், அதை கொடுங்க. அதெல்லாம் கொடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே வெரிஃபை ஆனதை வந்து காமிக்கும். க்ரீன் கலரில் டிக் மார்க் மாதிரி காமிக்கும். இது எல்லாத்தையும் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணுன்றதை வந்து கேட்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் வேணுன்றதை உங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்கன்னு வந்து கேட்பாங்க. அதில் வந்து ஒரு சில கேட்டகிரிலாம் இருக்கும். அதில் ஏதோ ஒரு கேட்டகிரி வேணால் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கொடுத்துட்ட அப்புறம் இதை நான் ஏன் எல்லாத்தையுமே லைனாக சொல்லிட்டு வரேன்னா, இதை நான் எல்லாத்தையும் லைவாக காமிக்கல. நான் அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன கேட்டுச்சோ அதான் வந்து உங்களுக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண சொல்லுவாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணப்போ லாஸ்ட்டாக எல்லாத்தையும் டிக் மார்க் ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு போகும். வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து காமிப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 கிடைக்குதா இல்லை 50,000 கிடைக்குதா, நீங்கள் வந்து சேலரி பர்சன் எவ்வளோ சேலரின்றதை அவங்க மென்ஷன் பண்ணிப்போம். எவ்வளோ லோன் உங்களுக்கு வந்து 2 lakhs வேணுமா 5 lakhs வேணுமான்றது கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 1 or 2 hours வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை வந்துடும், உங்கள் மெசேஜ் வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆப்பை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து லோன் எடுக்கலாம். ஆதார் கார்டு இருக்கிறவங்க, பேன் கார்டு, இது எல்லாருக்குமே காமன் தான். என்னென்னா நிறைய பேர் எப்படின்னா இது சேலரி ஸ்லிப் இருந்தால் தான் எடுக்க முடியும், சேலரி ஸ்லிப் இல்லைனா எடுக்க முடியுன்ற ஆப் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது. இதில் 2 பேருக்குமே காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் 21க்கு மேலே இருந்தால் சேலரி பர்சனாக இருந்தால் அமௌண்ட்டு கூட கிடைக்கும். சிவில் ஸ்கோர் அதிகமாக இருக்குன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கூட ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி லோன் ஆப்பில் வந்து லோன் எடுக்கிறப்ப உங்களோட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சில ஆப்ஷன்லாம் அக்ரி கொடுப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட போய்டும். சப்போஸ் நீங்கள் இந்த ஆப்பில் லோன் எடுத்து கட்டலாம் அப்படின்னா, ஒரு ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கான்டாக்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அது எப்படின்னு அப்போ உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த லோன் ஆப்லாம் இது பண்ணுறப்பே உங்களோட கான்டாக்ட் இது அவங்ககிட்ட வந்து போய்டும். அதை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க, டைம் டியூரேஷன் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இதெல்லாம் வந்து கட்ட முடியும், என்னால் இவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் என்னால் வந்து கட்ட முடியும், எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, இதை நான் கட்டிடுவேன் அப்படின்னா மட்டும் எடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அந்த லோனில் வந்து பார்த்திங்கன்னா கட்ட முடியல அப்படின்னா நிறைய இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே வந்து சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரிங் பர்சனல் லோன் ஆப் பற்றி நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 வரைக்கும் லோன் கிடச்சிச்சு. எனக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப 57,000 அந்த மாதிரி தான் வந்துச்சு. புரியுதுங்களா? நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்றதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எதனா இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதையுமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து லோனுக்காக சர்ச் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஆப் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.